ஆகி வந்தாங்கன்னு தெரியல. மைக்ரேட் ஆகி வந்தவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட கல்ச்சர் அப்படியே எப்படி திபெத்தில் ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் எப்போ வந்தாங்கன்னு தெரியாது. வேறு லெவலில் இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. ஆனால் 3 புத்தர் ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. என்ன சுற்றிலும் ஒரு அழகான வயல்வெளி, அதற்கு நடுவில் ஒரு ஓரளவுக்கான ஒரு ஆஃப் ரோடிங். நேச்சர் பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்கிறது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க திருப்பூர் டேஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏரியாவை காட்டிடுறேன். பின்னாடி ஒரு ரவுண்டு ஒரு ஏரியாவை காட்டிடுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இன்றைக்கி சத்தியமங்கலம் திம்பம் ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் கிடச்சிது. சரி திம்பம் ஹில்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தை பையன் ராம்சனும் கிளம்புனோம். காலையில் ஒரு 5 மணிக்கிட்டே கிளம்பிட்டோம். சரி நாங்கள் இந்த பக்கம் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பார்த்தோம். இது வரைக்கும் வீடியோ எடுக்கலை, நம்ம மேலே போய் எடுத்துக்கலாம் இல்லை பண்ணாரி போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த ஏரியா பார்த்தோன்னே வண்டி ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. எப்படி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அதாவது கொடிவேரியோட ரோடு அங்கே போகுது. பின்னாடி பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் அந்த சரௌண்டிங் இருக்கிற மலைகள் தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெல் வயல் போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் வயல். அதுக்கு மேலே அப்படியே பனி, பின்னாடி சூரியன் இப்போ தான் உதிக்குது. சரியான சீனாக இருந்தது. நிறுத்துகிற இங்கேயே வண்டியை, இங்கேயே ஸ்டார்டிங் வீடியோ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பயங்கரமாக இருக்குது. கிராமத்துக்கு போகணுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போதும் தெரியுது. விடிய காலையில் நேரம் ஒரு மாதிரி இப்போ தான் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 தான் ஆகுது. செம்மையாக இருக்குது. அது போக கீழே பாருங்கள், கீழே குட்டியாக வாய்க்கால் வேறு ஓடிட்டுருக்குது. கீழே குட்டியாக ஒரு வாய்க்கால். ஃபுல்லாக நம்ம இதெல்லாம் ஷூவெல்லாம் போட்டிருக்கறனால உள்ளே இறங்கலை. ஷூவெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இறங்கி ஒரு ஆட்டம் போட்டு போகலாம். பார்ப்போம். ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொடிவேரியிலேருந்து ஒரு 3-5 கிலோமீட்டர் தான் முன்னாடி இருக்கிறோம். நம்ம கொடிவேரி போக போகிறதில்ல, நேரம் நம்ம சத்தியமங்கலம் போயிட்டு திம்பம் ஹில்ஸ் சேர போகிறோம். சரி ஏதாவது இன்றைக்கி யானைங்கன்னா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் நம்ம அங்கே தான் போக போகிறோம். நான் பண்ணாரிக்கிட்ட போயிட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் இயற்கையை ரசிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் திம்பம் ஹில்ஸோட கிட்டத்தட்ட ஒரு 4வது பெண்டுக்கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சரியான ஹைட்டு, இங்கேயே ஹைட்டு ஆயிடுச்சு. யானை பார்த்திங்கன்னா நிறைய சாணி போட்டிருக்குது, நிறைய ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் போட்டிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிராஸ் ஆகிருக்க மாட்டேருக்கு. கொஞ்சம் நேரத்தில் வந்து தான் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இன்னும் எதையுமே யானையை பார்க்கல. காட்டு பண்ணி வேணால் பார்த்தோம் அவ்வளோ நேரம். ரோட்டு மேலே சும்மா ஏதோ ஆடு மாடு மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்ருக்கு. பார்ப்போம் இதுக்கு மேலே எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதா பார்ப்போமான்னு பார்ப்போம். லாரி கார் எப்படி கட்டடிக்கிறான்னு பார்ப்போமா. நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இங்கேருந்து கிளம்பி அடுத்து என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஏதாவது யானைக்கு என்ன தெரியுதாங்கிறதையும் பார்ப்போம். மற்றவன் இன்றைக்கி ஹில்ஸ் வந்து கிட்டத்தட்ட வண்டி எடுத்து 6 வருஷம் ஆகி இன்றைக்கி தான் தலைவர் வண்டி மேலே ஏற்றுறாரு. அதனால் அவரை கூட்டிகிட்டு நம்ம இன்றைக்கி ரைடு வந்தோம். பார்ப்போம் மேலே என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே அதாவது இங்கேருந்து இப்படியே சுற்றி கீழே அது வரைக்கும் அங்கே வரைக்கும் ஃபுல் ஹெவி டிராஃபிக்கு. ஏதோ ஒரு வண்டி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக்கு. மழை பார்த்தீங்கன்னா வீரப்பனோட கோட்டை அப்படின்னாங்களே, இந்த காட்டுக்குள்ளே போய் வீரப்பனை நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? வேறு லெவல் தலைவாணி. வாழ்க்கையிலேயே கழுகு நம்மளுக்கு கீழே பறக்குது. வாழ்க்கையிலே கழுகு நம்மளுக்கு கீழே பறக்குதா? எங்கெங்கே பறக்குது கழுகு? இதில் எங்கே தெரியுதா? அங்கே இருக்குது. நம்ம வந்த பாதை அங்கே இருக்கு வருங்க. ஒரு தாத்தா பார்த்தீங்களா? இங்கேயே டிராஃபிக்குங்க. இங்கே வருங்களா? இங்கேருந்து டிராஃபிக்கு. அதுதான் 27 ஏர்பின் பண்ணேன். 23ல் ஸ்டார்ட் ஆச்சு டிராஃபிக்கு. 27 வந்தாச்சு. மொத்தம் இங்கே வருங்க கழுகு. ஐயோ வீடியோ தெரிய மாட்டேங்குதா? தெரியுது. கழுகு நம்ம மேலே டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்குறது நல்லா தான் இருக்குது. மொத்தம் 4 ஏர்பின் பெண்டில் டிராஃபிக். கரெக்டாக சொல்ல போனால் 27வது பெண்டில் இருக்கும். 27 பாதியிலேருந்து 23வது பெண்டு வரைக்குமே ஹெவி டிராஃபிக். அதாவது 2 சைடுமே டிராஃபிக். இப்போ தாங்க நவர ஆரம்பிக்குது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் யூஸ் தான் பண்ணக்கூடாது, தூக்கி போடலாம்ல. அதான் தூக்கி போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹில்ஸ் வரவங்க பிளாஸ்டிக்கை உபயோகிக்கிறத தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அதை தூக்கி போடுறத தவிர்க்கலாம்ல. முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போய் போடுறங்க, இல்லை குப்பை தொட்டியில் போடுங்க. அதுக்குன்னு டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. இல்லை யானை சாணமாக ஃபுல்லாக கிடந்தது அது போகும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து அது தேவையான இடத்துல கொண்டு போய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறதுனே தெரியாமல் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேலே என்ன இருக்குன்னு தெரில, எங்கே சுற்றுறதுன்னு தெரில. கொஞ்சம் ஒரு சிட்டி மாதிரி வந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஒன்று சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏரியாங்கிறத அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம சுற்றலாங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். வண்டி எடுக்க போகிறோம். டிராஃபிக் இருக்கிற நிலைமை பார்த்தா இன்னும் 2 மணி நேரத்துக்கு கிளியர் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வருவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லேக்கால் போகிறக்கும் மைசூர் போகிறக்கும் 2 ரோடு பிரியுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஒரு பிளானே இல்லாமல் வந்தோமா, அதனால் எங்கே போகிறதுன்னு தெரில. காட்டுறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா மைசூர், இந்த பக்கம் போனீங்கன்னா கொல்லேக்கால். எப்பயுமே ஒரு பிளான் பண்ணி வந்தோம்னா நம்ம இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போவோம். இன்றைக்கி காலையில் கிளம்புனதுலேருந்து என்ன பிளான்னே இல்லை. அதனால் இந்த பக்கம் வந்து நின்றுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்குறோம். எங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற எந்த ஏரியாவும் தெரியாதா, அதனால் அப்படியே நின்று யோசிச்சுட்ருக்குறோம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. காடு பார்த்திங்களா எவ்வளோ அடர்த்தியாக இருக்குதுன்னு, வேறு லெவலில் இருக்குது. இனிதான் எங்களோட நல்ல நேரம் என்னன்னு தெரில, பார்த்தா நெட்வொர்க் இருக்குது. அதனால் இப்போ உட்காந்து இனிதான் நெட்டில் உட்காந்து சர்ச் பண்ணி எங்கே போகலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணணும். ரைட்டில் போனீங்கன்னா கொல்லேக்கால் 78, லெஃப்டில் போனீங்கன்னா மைசூர் 12. எங்கே போகிறதுங்கிறது ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மைசூர் போயிடலாமா? ஓகே மக்களே, இப்போ நம்ம முடிவு எடுத்தாச்சு. நம்ம கொல்லேக்கால் வழியாக போக போகிறோம். ஏன்னா கொல்லேக்காலில் பார்த்தீங்கன்னா குட்டி லடாக் இருக்குது. அதனால் குட்டி லடாக் பார்க்க நம்ம கிளம்பிட்டோம். அது ஏதோ ஒரு செட்டில்மெண்ட், திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லணுமாமாங்க. சரி, திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அங்கே போயிட்டு அந்த ஊர் எப்படி இருக்குங்கிறத நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கூகுள் மேப்னு ஒரு ஆள் அந்த அம்மாவை நம்பி வந்ததுக்கு சந்தில் கொண்டு நிறுத்தி விட்டுருச்சு. கடைசியில் கேட்டால் கூகுள் மேப் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் காட்டுது, நிறைய பேர் இந்த பக்கம் வந்து ஏமாந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ லோக்கலில் இருந்த ஒரு ஆள் அவரே கூப்பிட்டு சொன்னார், இந்த பக்கம் இல்லைங்க, இது அப்படியே ஆப்போசிட் சைடில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கூகுள் மேப்பை போட்டுட்டு இந்த பக்கம் இந்த இடத்துக்கு வராதிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லொக்கேஷனோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை வச்சு வந்துக்குங்க.
ஏன்னா இதில் போடுற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சின்னதாக ஒரு கிராமத்துக்குள்ள வருது. ஆனால் அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டி மலை தெரியுது பாருங்க, அதுதான் அந்த திபெத்தியன் வில்லேஜு. நீங்கள் எப்படி சொல்கிறது, திம்பம்ல இருந்து நீங்கள் கொள்ளைக்கால் போகிறீங்க அப்படின்னா வர வழியில் வந்து கூகுள் மேப்பில் ரைட் சைடு போகிற சொல்ல மாதிரி காட்டும். ஆனால் நீங்கள் ரைட் சைடு போகாமல் லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை ஒட்டியே வர லெஃப்ட் சைடு ரோட்டில் வந்தீங்கன்னா நேராக ஒரு 2 கிலோமீட்டர்லேயே அந்த திபெத்தியன் வில்லேஜ் இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணலாம். வாங்க நம்ம பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் வரேன். சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளாகு, அந்த வீடுகளாக இருக்கட்டும், மக்களாகட்டும் எல்லாருமே அங்கே எப்படி இருக்குமோ அதை பார்த்த மாதிரியே இருக்குது. பாருங்களேன், பில்டிங் முதற்கொண்டு பில்டிங் கலரு எல்லாமே டோட்டல். லடாக் போகிறக்கு பட்ஜெட் இல்லாதவங்களாம் நேரம் இங்கே வந்துடலாம். நீங்கள் பாருங்களேன், லாங்குவேஜ் கூட பாருங்கலாம் அதே லாங்குவேஜில் தான் கேட்குறாங்க. இதை குட்டி லடாக்குன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. முன்னாடி பாருங்க அந்த லடாக்கோட அந்த கோயில், இந்த ஒரு ரவுண்டாக ஒன்று சுற்றுவாங்க, அதுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏரியா பாருங்க, இப்போ வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் இருக்குல்ல, ஒயிட்டு வித்து கோல்டு கலர் காம்பினேஷனே அல்லது. ஆனால் ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல, இல்லை இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களான்னு தெரில. யாரோ ஒருத்தர் அங்கே போய் கேட்கணும். போய் கேட்டலாமா? அங்கே ஆப்போசிட்டில் அங்கே ஒரு குட்டி மலை தெரியுது பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயும் இதே மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில, இது ஓப்பனா இல்லை இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்களாங்கிறதே எனக்கு தெரியல. ஆனால் வந்திருக்கோம், எங்கள் அத்தை பையன் தான் கூப்பிட்டு வந்தாங்க. போன வாரமே இங்கெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குமா என்னென்னு ஒன்றும் சரியாக தெரில. ரெசார்ட்டாக இருக்குமாங்கிறதும் தெரில. நான் அப்படியே போயிட்டுருக்கேன். இல்லை அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். உள்ளே அலௌடு இருக்கா என்னன்னே தெரியல. ஆனால் அதனால் நாங்கள் பாட்டுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தலான்னு வந்துட்டோம். அந்த இடத்துல கூட அந்த சுற்றுற மாதிரி நிறைய இருந்துச்சு, இங்கே ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அந்த பக்கம் இருக்கோ என்னமோன்னு தெரில. ஓ வில்லேஜ், எம் வில்லேஜ் பார்த்தேன், ஓ வில்லேஜ் பார்த்தேன், வி வில்லேஜ் பார்த்தேன். ஒருவேளை டைமிங்குமே இருக்குமோ. பில்டிங் வேறுங்க வேறு லெவலில் இருக்குது. ஐயோ எவனோ வராங்க. ஐயோ போச்சு. வாங் வராங்க. மாங்கண்ணா மாங்கு நேரம் வராங்க. மாங் எங்கே சொல்லுங்க, மாங்கு யாரோ வராங்க. பூட்டி இருக்கு. சொல்லுங்க. எப்போ மைக்ரேட் ஆகி வந்தாங்கன்னு தெரியல. மைக்ரேட் ஆகி வந்தவங்க இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களோட கல்ச்சர் அப்படியே எப்படி திபெத்தில் ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. இந்தோ சைனா வார் நடந்தப்பன்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி தேடி பார்த்தா தான் தெரியும். இவர் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல, பட் உண்மையாக இருந்தால் சந்தோஷம். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியல. ஒரு நாள் லீவு கிடைச்சதுன்னு வண்டி எடுத்து அழட்டிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஏதோ ரீசன் தான்.
ஏய் 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 இல்லை. ஆனால் நல்லா பாரு, எல்லா இடமும் இந்த மாதிரி கொடி கலக்கல கொடி தொங்குது. எங்கேயாவது வெயிட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கீழே அந்த மலை வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சோளம் தான். இங்கே எல்லாமே சோளம் தான் ஃபஸ்ட்டு பயிராக போட்டிருக்கிறாங்க. ஆப்போசிட்லேயே பார்த்தியா ஃபுல்லாக ஆ அங்கேயும் எல்லா பக்கமே சரௌண்டிங் கண்ணு கட்டின தூரம் தெரியறது எல்லாமே சோளம் தான். சோளம் மீன்ஸ் சோள கருது ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் போட்டிருக்காங்க இங்கே. அதுதான் மோஸ்ட்டாக விளைவிப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் ஸ்வீட் கானா நார்மல் கானா பேபி கானாங்கிறது தான் தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறியா? சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, தொண்டையில் குத்திக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நமக்கு வெஜ்ஜு எல்லாமே சௌமி, வெஜ்ஜு சௌமி. அவங்க வந்து சிக்கன் சௌமி போட்டிருக்காங்க. அது போக மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா பொட்டேட்டோ மோமோஸ் வந்து 90 ரூபா, சிக்கன் சௌமி வந்து 110, வெஜ்ஜு சௌமி வந்து 90 ரூபா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. திபெத்தியன் ஃபுட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. தலைவர் பயங்கரமாக சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். சாப்ஸ்டிக் எல்லாம் ஸ்டைலாக பிடிச்சிருக்காரு. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. இவ்வளோ நேரம் சாப்ஸ்டிக்கு ட்ரை பண்ணேன். மாதிரி இல்லை, காரம் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. மோமோஸ் சாப்பிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா, பூரிக்குள்ளார வந்து உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து உப்பு போடாமல் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் லைக் திஸ். பட் எனக்கு தான் டேஸ்ட் பிடிக்கலையான்னு தெரில, எனக்கு உப்பு பத்தலை அதான். நீங்கள் நம்ம ஊர் மாதிரி ஸ்பைஸியாக இருக்கும், ஒரு மாதிரி இதாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப லைட்டான டேஸ்ட்டு. ரொம்ப உப்பெல்லாம் கிடையாது, காரம் கிடையாது, ஒரு மாதிரி லைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். इधर मैं ऊपर नीचे सीधे सीधे रास्ते में ஐ திங்க் இங்கே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா கோயிலும் க்ளோஸ், இங்கே மட்டும்தான் கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் இருக்குது. இங்கே தான் இருக்கும், பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம புத்தர் கோயிலுக்கு வந்தாச்சு. பின்னாடி தான் புத்தர் கோயில் இருக்குது. நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலர் கலரான பெயிண்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் தீமில் ஒரு மாதிரி ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. அங்கே உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மை காட், வேறு லெவல் இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. ஆனால் 3 புத்தர் ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. என்ன யார் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை. இவர் தான் தலைவரா? யார் இவர் தான் தலைவரா? ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நடுவில் 20 நோட்டு, நடுவில் 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு இருக்கா புதுசு. பார்த்த மாட்ட மாட்டேன். சினிமாவில் பார்க்குற மாதிரியே அதே செட்டப் இல்லை, இதை மாதிரி தான் அவனுக்கு செட்டப் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அமைதியான இடம். வேறு லெவலில் இருக்குது. ஒன்றுமே இல்லை. பிபி சங்கு, அது பேர் என்ன,
டம்முன்னு ஒன்று அடிப்பாங்களா அது. தயவு செய்து எதையும் தொடாதே. ஓகே, தொடாதீர்கள்னு போட்டிருப்பாங்க நம்ம ஊராக இருந்திருந்தா. பட் இங்கே கொஞ்சம் தொடாதே அப்படின்னு மரியாதையே இல்லாமல் போட்டிருக்காங்க. பட்டு தமிழில் போட்ட வரைக்கும் சந்தோஷம். எங்கள் அத்தை பையன் வந்து கன்ஃபார்மாக லடாக் தான் வந்திருக்காரு, நம்புங்க. என் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லி வீடியோவில் எடுக்க சொல்கிறாரு. எங்கே என்ன பாருங்க, அவர் தானே தமிழ் அன்பன், அவரே தான், பார்த்துக்கோங்க. சாமி கும்பிட்டுக்கோங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு. ம், புத்தரை சொல்லுங்க நீங்கள். ம், புத்தரை கும்பிடணும்னு ஏதாவது இது இருக்கா, முறைகள் என்ன ஏதாவது இருக்கா? எனக்கு இப்போ அந்த உருளை வேணும். அந்த உருளை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அச்சோ, இது நம்ம ஊர் கோயில் மாதிரி சுற்றி எல்லாம் வர முடியாதுங்க. அந்த ஊர்ல மேல இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் பெரிய அப்பதான் முன்னாடி அங்கே ஒன்று சங்கியா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பெரிய மனாசரியா. இந்த இடத்துலயே இதுதான் பெரிய கோயிலாம். சாப்பிட்ற இடத்துல சொன்னார். எனக்கு தெரிஞ்சு கீழே போகணும்னு நினைக்கிறேன். ஷூ போட்டு கீழே போய் சுற்றி பார்த்து. கீழெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அங்கே இருந்துச்சு, அதே மாதிரி தான் நடக்குது. காற்று பார்த்து எவ்வளோ சில்லுன்னு இருக்குது. வெயில் மண்டையை பழக்குது, ஆனால் காற்று சில்லுன்னு இருக்குது. இவங்கெல்லாம் ஹாஸ்டலா? இவங்களாம் கும்பு கற்றுக்குறவங்களா இருப்பாங்களா ஊரில்? நீங்கள் பார்த்துட்டு இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த காலத்தில் வந்து பாடசாலையில் போய் படித்து இந்த வில்வித்தா அது இது வந்தது போனதெல்லாம் கற்றுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து கடவுளுக்காக கொடுக்கப்பட்டு இவங்கெல்லாம் இங்கே இந்த புத்த சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கிறவங்க. இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கவங்கெல்லாம் எல்லாமே கோயிலுக்காக தான் வேலை செய்கிறாங்க, கோயிலுக்கு அங்கே தான் பணி செய்கிறாங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சோளக்கருது தான். சோளக்கருது தான் பயிர் பண்ணியிருக்காங்க அந்த கடைசி வரைக்கும். அந்த மூளை அங்கேருந்து இந்த பக்கம் அந்த மலை ஃபுல்லாமே சோளக்கருது தான் போட்டிருக்காங்க. எப்படி மூணாறு வால்பாறையிலெல்லாம் டீ கண்ணு தெரிஞ்ச அளவுக்கு போடுறாங்களோ, இதில் அந்த மூளை வரைக்குமே சோளக்கருது தான் போட்டிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, அப்படியே கட்டு, பெருசாகவே கட்டு. இத்தனை இங்கே கட்டி கொடுங்க. நம்ம வண்டியும் லடாக் போயிட்டு வந்துச்சு. எஸ், குட்டி லடாக். ஓகே ரைட், நம்ம வண்டி குட்டி லடாக் போயிட்டு வந்துருச்சு. அண்ணன் மாலை போட்டாச்சு. அண்ணன் மாலை போட்டாச்சு. இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது பார்க்கும்போது நல்லா இருந்ததா, அதனால நான் ஒன்று வாங்கிட்டேன். ஓகே வாங்க, அடுத்தது நம்ம எங்கே போகிறோங்கிறத போகிற வழியில் பிளான் பண்ணிட்டே போவோம் நம்ம. ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திபெத்தியன் கோயிலில் அந்த டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏரியா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வண்டிக்கு லடாக் ஃபேமஸ் ஃப்ளாகையும் வாங்கி நம்ம வண்டிக்கு கட்டியாச்சு. நம்ம அடுத்து நேராக நம்ம வந்த வழியிலே வராமல் இன்னொரு ரூட் ஒன்று பார்த்தோம். அந்த ரூட் வழியாக நம்ம திம்பம் போயிட்டு அதுக்கப்புறம் போகிற பிளானை போகிற போக்கில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நம்ம நேராக பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வழியில் போயிட்டு திம்பம் போக போகிறோம். திம்பம் போயிட்டு நம்ம நேராக பண்ணாரி கோயிலுக்கு போக போகிறோம். பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம பவானி சாகர் போகிறோமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வழியாக தான் போகிறோம். அதனால் திம்பம் போயிட்டு தான் என்னங்கிறதே நமக்கு தெரியும். நான் இப்போ தான் சாப்பிட்டோம், அதனால் சாப்பிட வேண்டிய வேலை இல்லை. நேராக திம்பம் முடிச்சுட்டு
அப்படியே நம்ம கீழே இறங்க வேண்டியது தான். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட பார்க்க முடியல. எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. போகிற டைம்லையாவது ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். இப்போட கடைசி ஸ்டாப்பிங் இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வண்டிக்காக ஒரு அப்டேட் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரொம்ப தாகமாக இருக்கிறதுனால பண்ணாரி தாண்டி வந்துட்டோம். பண்ணாரி தாண்டி ஒரு 5 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இளநீ விற்றுட்ருக்காங்க. இளநியை குடிச்சிட்டு இந்த வீடியோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு நேராக நம்ம வண்டிக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது எங்கே என்ன பண்ண போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்தோம். நன்றி. சரி இளநீ ஐயோ பிடிக்க முடியலையா?